அப்போது கந்த மாதன பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மலையும் கடலும் சார்ந்த இடம். நீங்க ஆறுபடை வீட்டிலேயே பாத்தீங்கன்னா மலை தொடர்புடையதை தான் பார்க்கலாம். கடலோடு தொடர்புடைய மலையோடு இணைந்த திருத்தலம்னா அது திருச்செந்தூர் மட்டும்தான். இங்க கடலும் இருக்கு, மலையும் இருக்கு. கந்த மாதன பருவம் அப்படின்னு பெயர் படைத்த சந்தன மலை. இங்கதான் சுவாமி படை வீடு அமைத்து தங்குகிறார். தங்கி இங்கிருந்துதான் சூரபதுமனுக்கு வீரபாகுதேவரை தூதுவனாக அனுப்புகிறார். அவர் போயிட்டு வர்றாரு. ஆனா வெற்றி யாரால கிடைக்கும்? முருகனால தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அண்ணா, முதலையும் மூர்க்கனும் கொண்டதை விடாது. ஆகவே சூரன் திருந்த மாட்டான், உங்க வேல் ஒண்ணுதான் பதில் சொல்லும், நாம யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு முருகப்பெருமான் தன் படைகளோடு புறப்பட்டு போகின்றார். சூரனை எதிர்த்து சூரனோடு தேவர் படைகள் எல்லாம் போரிட்டு முருகப்பெருமான் சூரனை சேவலும் மயிலுமாக மாற்றுகின்றார். தன்னுடைய வேலாயுதத்தினாலே சேவலும் மயிலுமாக மாற்றி தனக்கு வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொள்கின்றார். அதனால்தான் இன்னைக்கும் இந்த முருகனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பகைவனுக்கும் கருணை காட்டக்கூடிய மூர்த்தி அப்படின்னா அது முருகப்பெருமான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எல்லாரும் பகைவனை அழிச்சுதான் பழக்கம். ஆனா பகைவனை வாழ வைத்த கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும்தான். கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே, கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே, கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே, கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே, கழலடியை காட்டியனை